அதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக இந்த மதரசாவினுடைய தஹ்சீல் மாணவர் ஏ ஆஷிக் உமர் அவர்கள் பொறுமையோடு இருந்தால் சுவனம் கிடைக்கும் என்கின்ற தலைப்பிற்கு கீழே நமக்கு முன்னால் பல விளக்கங்களை கொடுக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் சற்று அவர்கள் பேசுவார்கள். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா في محكم التنزيل وفي الفرقان بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم الصبر نصف الإيمان صدق رسول النبي الكريم. இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஸலாத்தின் காணிக்கையான ஸலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் மாபெரும் இறைவனுக்கே மங்கா புகழ் உண்டாகுமாக. வான்மறையை வகுத்தளித்து வையகத்தை செழிக்க வைத்த வற்றாத வாஞ்சை கொண்ட நம் நபிக்கே சாந்திகளாம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சவாலான காலகட்டத்திலே ஒரு தனி மனிதனுக்கு தேவைக்கூடிய ஒரு விஷயமாகவும், ஒரு நண்பர்களுடைய மத்தியில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும், ஒரு குடும்பத்தினர் மத்தியில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும், ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் இவர்களுக்கு இடையே தேவைப்படுகின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் பொறுமையாக இருக்கின்றது. பொறுமை என்பது அதை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால் நம் முன்னோர்கள் அழகாக கூறுவார்கள். பொறுமை என்பது நற்குணங்களின் தாய் என்று அழகாக சொல்லி காண்பார்கள். பொறுமை என்பது நற்குணங்களின் தாய் என்று அழகாக சொல்லி காண்பார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அஸ்ஸபுர் நிஸ்புல் ஈமான், பொறுமை என்பது ஈமானின் பாதியாக இருக்கின்றது என்று சொல்வார்கள். அதனால தான் ஈமான் என்றால் என்ன அப்படின்ற கேள்வி எழும்பும் பொழுது அதுக்கும் பொறுமைதான் என்று அழகாக சொல்லி காட்டுவார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, நம்மளுக்கு மத்தியில் ஒரு விஷயம் என்னவென்றால், அதிகமாக நம் பொறுமையோடு இருந்தோம் என்று சொன்னால் நாளை அல்லாஹ் தஆலா சுவனத்திலே வெற்றி, நாளை மறுமை நாளிலே வெற்றி இருக்குது என்று அழகாக சொல்லி காண்பான். ஒரு சின்ன சம்பவம், மைமூன் இப்னு மெஹரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிறவங்க பொறுமை பற்றி 2 விஷயம் அழகாக சொல்லி காட்டுவாங்க. என்னன்னா, ஒருத்தவனுக்கு நோய், திடீர் நோய், துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம் ஆகிய அந்த பல முசீபத்துகள் வந்து அவனை அடையும் பொழுது அந்த பொறுமையாக, அந்த நேரத்தில் அவன் பொறுமையாக இருக்கும் பொழுது அவன் இருக்கிற பொறுமை அழகான பொறுமை என்று அழகாக சொல்லி காட்டுவார்கள். இன்னொரு பொறுமை என்னவென்று தெரியுமா? நாம் தனிமையிலோ இல்லை கூட்டமாகவோ இருக்கும் பொழுது நம்மை சூழ்ந்துள்ள ஒரு தீமையான விஷயங்களில், நம்மை சூழ்ந்துள்ள ஒரு நஷ்டமான விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம் பொறுமையாக இருப்பது என்பது அருமையான பொறுமை என்று அழகாக சொல்லி காட்டுவார்கள். அதை விட அது அருமையான பொறுமை என்று அழகாக சொல்லி காட்டுவார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, பொறுமை என்றால் என்ன? பொறுமை என்றால் நம் ஷரியத்திலே அழகாக சொல்லி காண்பார்கள். ஒரு முசீபத்து நம்மளை வந்தடையுது, அது நம்மளை வந்து சேரும் பொழுது அப்போ அந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு புலம்பலோ எந்த ஒரு பொருளோ இருக்கக்கூடாது. தன்னுடைய நிலையவே இருக்காமல் இருப்பது தான் பொறுமை என்று அழகாக சொல்லி காட்டுவார்கள். அதனால்தான் சொர்க்கவாசிகள் பார்க்கிறோம், எந்தெந்த நேரங்களில் எப்படி இருந்தார்கள், எப்படி நேரத்தில் பொறுமையாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே அழகாக கூறி காட்டுகின்றான்.
அது மட்டுமல்ல, நபிமார்களின் அடையாளங்களாகவே அல்லாஹ் தஆலா பொறுமையை கூறி காட்டுகின்றான். நுபுவத் என்னும் நபித்துவம் இருக்குது இல்லையா, அதோட அடையாளங்கள் அதிகமாக இருக்கிறது. அதோடைய அடையாளங்கள் அதிகமாக இருக்கின்றது. அதில் முக்கியமான அடையாளங்கள் தான் சொல்வார்கள் பொறுமை, சகிப்புத்தன்மை என்று அழகாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களில் பொறுமையை பற்றி கூறுகின்றான். பல்வேறு விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இப்படி ஒரு இடத்தில் சொல்கின்றான், ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா, அழகிய பொறுமையை கையாளுங்கள் என்று அழகாக சொல்லி காண்பான் அல்லாஹ் தஆலா. அப்போ இந்த நேரத்தில் ஒரு பொறுமை என்ன, பொறுமைன்னா என்னன்னு தெரியுமாங்க? ஒருத்தவர் நம்மளை அடிக்கிறாரு, அந்த நேரத்தில் பொறுத்துட்டு போகிறது பொறுமை இல்லை. ஒருத்தவர் நம்ம திட்டுறாரு, அந்த நேரத்தில் பொறுத்து போவது பொறுமை இல்லை. பொறுமை என்பது நீண்ட தூரம் இருக்கணும். பொறுமை என்பது நம்மளுடைய ஆரம்பத்திலே இருக்க வேண்டும் என்று அடுத்தடுத்து நாம் பார்ப்போம். ஆக அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு பெண்மணி கபூர் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. கபூர் பக்கத்தில் ரொம்ப நேரம் அழகாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாராங்க. வந்து அந்த பெண்மணிகிட்ட சொல்லாங்க, இத்தகுல்லாஹ் ஃபஸ்பிர், அல்லாஹ்வுக்கு அஞ்சிகொள், பொறுமையாரு என்று அழகாக சொல்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் தான் யார் என்று தெரியாமல் அந்த பெண்மணி, நீ போயிரு, உனக்கு மட்டும் இந்த நிலைமை வந்துச்சுன்னா நீ என்னை இப்படியா சொல்லுவ என்று பேசிவிட்டு அது பாட்டு உட்கார்ந்துருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனதுக்கப்புறம் அங்குள்ள சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, நீ யார்கிட்ட பேசுன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசின என்று சொல்லும்பொழுது அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரைவாக ஓடி சென்று பார்த்து, யா ரசூலல்லாஹ், நான் தெரியாமல் சொல்லிட்டேன் என்று சொல்வோம் அந்த பெண்மணி. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ பொறுமையை கையாளும் பொழுது, பொறுமையை கடைபிடிக்கும் பொழுது ஆரம்பத்திலே கடைபிடித்துக்கொள் என்று அழகாக சொல்லி காட்டுவார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்ல, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறான் என்று அழகாக சொல்லி காட்டுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய சபை நடக்கு, அவர்கள் காலகட்டத்தில் ஒரு பெரிய சபை நடக்கு. பெரிய சபையில் பெரிய பெரிய உலமாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, எல்லாம் பெரிய பெரிய சஹாபிலாம் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு மனிதர் அங்கேருந்து வராரு. வந்து நேரம் அப்படியே குதிச்சு தாண்டி லேசாக அவர் தாண்டும் பொழுது அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே கால் பட்டு, ஆல்ரெடி அவங்க கோபத்தில் இருக்கிறாங்க, ஆல்ரெடி அவங்க முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தாண்டி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உட்கார்ந்துருக்க அந்த சபைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஹுனைன் போரோட கனிமத்து பொருட்கள்லாம் இருக்குது. உடனே அந்த மனிதர் அந்த கனிமத்து பொருள்லாம் எட்டி பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த மனிதர் மேலே ஒரு துண்டு கிடந்துச்சு. அந்த துண்டு அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே போட்டு முறுக்கி, இது என்ன, உங்கள் அத்தா வீட்டு சொத்தா, எனக்கும் கனிமத்தில் பங்கு உண்டு என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே பொறுமையை கையாண்டார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? கனிமத்தை அவருக்கு தேவையான அவருக்கு உண்டான பங்கை அழகாக கொடுத்து விட்டு, அவர் அதோடு போகலை, நானாக தூக்கிட்டு போக மாட்டேன், என்னோட ஒட்டகத்துக்கு நீ தான் தூக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தூக்கிட்டு போனாங்க. இது இந்த ஹதீஸில் நம்மளுக்கு என்ன வழங்குது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எவ்வாறு பொறுமையை கையாள சொல்லி கொடுத்தார்கள், சஹாபாக்களுக்கு பொறுமையை பற்றி சொல்லி கொடுத்தார்கள், அழகாக சொல்லி கொடுத்தார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுகிறான், இறை நம்பிக்கை உள்ள என் அடியான் அவருக்கு பிரியமான ஒருவரது உயிரை நான் கைப்பற்றி விடும் பொழுது நம்மை நாடி பொறுமையை காப்பாரானால் சொர்க்கமே அவருக்கு நான் வழங்கும் கூலியாகவும் பிரதிநிதியாகவும் இருக்கும் என்று அழகாக சொல்லி காட்டினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த காலகட்டத்தில்
பல சச்சரவுகள், பொறுமை இல்லாமல் அதிகமாக நபர், அதான் பெரியார்கள்லாம் சொல்லுவாங்க, பொறுமை என்பது கடலிலும் பெரியது, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று அழகாக சொல்லி காட்டுவார்கள் நம்மளுடைய பெரியார்கள்லாம். ஆக அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு வராத கஷ்டங்கள், துன்பங்களா, துயரங்களா, அவங்களுடைய தோழர்களுக்கு வராத கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களா, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைக்கு பொறுத்து போக போய் தான் இவ்வளோ பெரிய சமூகம். ஆக அன்பார்ந்தவர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு அழகாக சொல்லி காண்பார்கள், மகனே, நீ மட்டும் கஷ்டங்கள், துன்பங்கள், அல்லாஹ்வை சோதிக்கும் பொழுது நீ மட்டும் பொறுமையாக இரு, பொறுமையை கையாளு என்று அழகாக சொல்லி காட்டுவார்கள். பின்பு கூறுவார்கள், நீ மட்டும் பொறுமையை கையாண்டு என்று சொன்னால் பின்னாடி அல்லாஹ் தஆலா அவனை வெற்றிக்கு தருவான் என்று அழகாக சொல்வார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய மகனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக பொறுமையை பற்றி பல ஹதீஸ்களில் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். அஸ்ஸபுர் நிஸ்ஃபுல் ஈமான், பொறுமை என்பது ஈமானின் பாதியாகிவிட்டதல்லவா, ஈமானின் பாதி பொறுமை என்பது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த காலகட்டத்தில், இந்த சவாலான காலகட்டத்தில் போட்டிகள், பொறாமைகளுக்கு மத்தியிலே பொறுமை காட்பது என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது. பொறுமை காத்தோம் என்று சொன்னால் நாளைக்கு வெற்றியும் பெறலாம், அல்லாஹ்வும் கூட இருக்கின்றான், அல்லாஹ் கூட இருந்தால் நம்மளுக்கு வெற்றி தானாக வந்துவிடும். ஆக அன்பார்ந்தவர்களே, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா பொறுமையை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.